வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆச சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதம் 2026வது வருஷம் கும்பம் ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்குது, அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஜனவரி மாதம் கும்பராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் புதிய புதிய ஐடியாஸ்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதை செஞ்சு பார்க்கலாம், அதை செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு நல்ல ஒரு ஐடியாஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு நல்ல முன்னேற்றம் கூட அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஜனவரி மாதம் இருக்குது கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும். பழைய வழிமுறை என்னெல்லாம் வேலை பண்ணியிருக்கீங்களோ அதில் எதனா ஒரு புது இன்வென்ஷன் கண்டுபிடிச்சி அது நீங்கள் செயல்படுத்துகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். டக்குன்னு ஒரு முடிவு எடுத்து அதை செயல்படுத்தணும்னு நினைக்காதீங்க. ஒரு புதிய முடிவு எடுக்கும்போதே கொஞ்சம் நிதானமாக யோசனை பண்ணி அது கரெக்டாக இருக்கும், அதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் யோசனை பண்ணி பார்த்து முடிவெடுங்க. அது நல்ல ஒரு சக்ஸஸ் தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கேங் ஒர்க் உங்களுக்கு நல்லா இருக்குங்க இந்த மாதம். தனியாக வேலை செய்கிறத விட ஒரு 2 பேர் 4 பேர் சேர்ந்து செய்கிற ஒரு வேலை ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். அதாவது ஒரு ரிசர்ச்சில் இருக்கிறவங்க, இல்லை டெக்னிக்கலாக ஒரு வேலை செய்கிறவங்க, அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் கும்பராசிக்காரங்க பொறுத்தவரையில் இந்த ஜனவரி மாதம் அமைஞ்சிருக்கு. எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே உங்களோட மேலதிகாரிகளோட ஆதரவு நல்லபடியாக இருக்கும். உங்களோட சுப்பீரியர் ஆதரவு ரொம்ப சூப்பராக இருக்குது. டீம் ஒர்க்கு உங்களுக்கு நிறைய சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை மாற்றம், அதாவது ட்ரான்ஸ்ஃபரோ இல்லைனா டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸ் பற்றி எதனா யோசனை இருந்ததுன்னா அதுக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி யோசனை பண்ணி முடிவெடுத்துக்கோங்க. அது ஒரு நல்ல உங்களுக்கு வெற்றிக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களோட நியூ ஐடியா எதனா நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு புதிய நல்ல ஒரு வளர்ச்சிக்கான வழியாக இருக்கும். திடீர்னு ஏதாவது ஒன்று டபால்னு செஞ்சிடாதீங்க. அது கொஞ்சம் பொறுமையாக யோசனை பண்ணி செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி தரும். பணம் பொருளாதாரம் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்கம் நிலையாக இருக்கும். நண்பர்கள் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பார்த்தீங்கன்னா செலவு கொஞ்சம் கூட்டி வைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். அது நீங்கள் தவிர்த்துக்கோங்க. உங்களுடைய பழைய இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து மெதுவாக கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன லாபங்கள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது எல்ஐசி மாதிரியான ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரியான ஒரு விஷயங்கள் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது இந்த ஜனவரி மாதம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. பெரிய அளவில் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்கோ செலவு செய்கிறத குறைச்சிருங்க. கடன் அது மாதிரி எதுவும் வாங்கி கொடுக்காதீங்க, சிக்கலில் மாட்டிக்கிற மாதிரி ஆகிடும். உங்கள் கருத்தில் உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் எதனா ஒரு ஐடியா சொல்கிறீங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க அது ரொம்ப மதிப்பாங்க, நல்லபடியான ஒரு சந்தோஷப்படுவாங்க. அது ஒரு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி தரும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ இல்லைனா உங்களோட பிரதர்ஸ் கூட ஒரு நல்ல ஒரு ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த மாதம் பொறுத்த வரைக்கும். உங்களோட பெரியவங்க கூட கருத்து வேறுபாடு கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் பொறுமையாக இருந்து அவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்டு அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத யோசிச்சு செய்யுங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் புரிதல் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் போல் பழகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஃபேமிலியில். ஆரோக்கியம் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா காலில் இல்லை கணுக்காலெல்லாம் சின்ன சின்ன நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் வரும். அது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதிக நேரம் உட்கார்ந்து வேலை செய்கிறத குறைங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்கும். இது நீங்கள் வாக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இல்லைனா யோகா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். சனி ராகுவோட ஆதிக்கம் இந்த மாதம் இருக்கிறதுனால சனிக்கிழமை சனி வழிபாடு செய்யுங்க. நீல கலர் பூ அது கடிச்சு வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா, அர்ச்சனை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம், பண வரவு நிதானமாக இருந்தாலும் அழகாக தடையில்லாமல் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு. குடும்பத்தில் ஒரு நல்ல அட்டாச்மெண்ட்டு ஆரோக்கியம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு லக்கியான மாதம் தான் இந்த ஜனவரி மாதம். இது நல்லபடியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஒரு பயப்பட வேண்டிய எந்த ஒரு தடையோ எதுவோ வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அது எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். வணக்கம்.